அந்த ஆட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்டம் செல்லாது. நம்ம என்னதான் ஆடட்டும், எவ்வளோதான் படிக்கட்டும், எவ்வளோதான் புஜபல பராக்கிரம உடையவனாக இருக்கட்டும், எவ்வளோதான் கூர்த்தமதியுடையவனாக இருக்கட்டும், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னா 100 கோடி ரூபாய் வச்சிருப்பான், சர்க்கரை போட்டு காபி சாப்பிட முடியாது அவனால். சர்க்கரை ஆளை வச்சிருப்பான், 10 ஆளை வச்சிருப்பான், சர்க்கரை போட்டு காபி சாப்பிட முடியுமான்னு முடியாது. அப்போ இவர் என்ன பெரிய கித்தாப்புன்னு சொல்லிக்கிறது? இப்போ பெருமான் தான் பெரியவர். அதனால் சீலமுல தாயர் தந்தை மாது மனையான மைந்தர் சேரு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி தீமை உரு மாயை கொண்டு வாழ்வு சதம் ஆம் இதென்று தேடினது போக என்று தெருவுடே என்ன பார்க்குறான்னா, வால வயதான கொங்கை மேரு நுதலான திங்கள் மாதர் மயலோடு சிந்தை மெலியாமல். சிந்தை மெலியுதுன்னா அது பெண்ணாசை வந்தால் சிந்தை மெலியும், காமம் வந்தால் சிந்தை மெலியும். பொதுவாகவே கவலை வந்தால் சிந்தை மெலியும், அதிலும் பெண்ணாசை வந்துச்சுன்னு வச்சுங்க சிந்தை மெலியும். அதனால தான் அதுக்கு என்ன சொன்னார், வால வயதான கொங்கை அப்படின்னு. அப்போது இளம் வயது மங்கையர்களை பார்க்கும்போது வால வயதான கொங்கை வேறு நுதலான திங்கள் மாதர் மேரு நுதலான திங்கள் மாதர் மயலோடு சிந்தை மெலியமன். முகம் இருக்குதே அது திங்கள் மாதிரி இருக்கும், திங்கள் மாதிரினா நிலா மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களை பார்க்கிற போது இவன் சிந்தை மயங்கும். மேரு நுதலான திங்கள் மாதர் மயலோடு, அந்த மயக்கத்தோடு சிந்தை மெலியக்கூடாது, மெலியாமல் வாழுமையில் மீது வந்து தாளினைகள் தாழும் எந்தன் மாயவினை தீர அன்பு புரிவாய. இந்த ஆசையிலேருந்து இந்த இடுக்கண்லேருந்து இந்த அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இன்பம் போல வருகின்ற துன்பம். மங்கையர்தம் இன்பெனும் துன்புன்னாரு பாம்பன் சாமி சொல்லுகிற போது, மங்கையர்தம் இன்பு எனும் துன்பு. இன்புன்னு நினச்சிக்குவான், ஆனால் அது துன்பாயிடும். சர்க்கரை சாப்பிடும்போது நல்லா இருக்கும், பால்கோவா அது இதுன்னு எல்லாமே ஒரே இனிப்பு தான். பால்கோவா, அப்புறம் ஜாங்கிரி, லட்டு, பாதாம் அல்வா, உட்காருங்க, பாதாம் அல்வா, இது எத்தனை பார்த்தாலும் ஒரே இனிப்பு தான். ஆனால் அந்த இனிப்பு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அப்புறம் இது ஒன்று காலை விரலை கட் பண்ணணும், அதை பண்ணணும், அது பண்ணணும், எதுவாக ஒரு லிமிட் இருக்கணும். அதுபோல் இந்த மாதர் மயக்கம் இருக்கு, அது போயிட்டானா வேறு எதுவும் இவனுக்கு கண்ணு தெரியாது. அது முன்னாடி பார்த்தா ஐயா வணக்கம் வாங்கணும். ஆனால் இந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டான். ஏன்னா அந்த எண்ணம் தான் அவனுடைய மனதை மூளையை முழுமையாக ஆக்கிரமித்து. மாதர் மயலோடு சிந்தை மெலியாமல். நான் மெலியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் முருகப்பெருமான்னா, வாழுமயில் மீது வந்து தாள் இணைகள், அவருடைய 2 தாள்கள் இருக்க, தாள் இணைகள், இணைகள்னா பேர்னு அர்த்தம், 2ன்னு அர்த்தம். தாளினைகள் தாழும் எந்தன் மாயவினை தீர அன்பு புரிவாயே. இது வரைக்கும் என்ன அர்த்தம் புரியல கேளுங்க. இந்த 4 லைனுக்கு எந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரியல, நானும் இப்போ பார்த்துடலாம். மாயமான வினை, அது மாயமா, அதாவது இந்த வினை எப்படி வரும்னு தெரியாது. நம்ம தெரியாமல் கூட நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாமல் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடைன்னு வள்ளுவன். இப்போ ஒரு நல்ல ஒரு குடிமகன் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் ஒரு 100 ரூபா தரீங்க, அது நல்வினையா தீவினையா? நீங்கள் அவருக்கு கொடுக்கறது என்ன? நல்வினை. அவர் போகும்போது இது பண்ணிட்டு எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாரு, கீழே விழுந்துடுறாரு, அடிபட்டுடுறாரு, அது என்ன ஆகும்? அதான் மாய வினை. அவர் மாயலை, அது வரைக்கும் மாயமான வினை. அது மாய்ந்துட்டாருன்னா அந்த கதை வேற. அந்த அது அது உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் சொல்லுங்க, நான் 100 ரூபா தான் கொடுத்துட்டேன், நல்லது தானே பண்ணேன்னா, கெடுதியிலோ பண்ணிக்கிறேன். யாருக்கு என்ன ஒன்றுமோ எது அவனுக்கு உபயோககரமாக இருக்கணுமோ அதை தரணும். குழந்தைகிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் நோட்டு இன்னிட்டிங்கன்னா அது பள்ளியில் கட்சி இது பண்ணி ஈரம் நடிச்சு கீழ்ச்சி போட்டுரும். நல்ல காலம் அது அதில் எதனா கொஞ்சம் கெமிக்கல் வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு தீமை பயக்கும். அதுக்கு அவன் டாக்டருக்கு செலவு பண்ணணும். அதுக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணோன்னா இந்த அம்மா 1000 ரூபாய் கொடுத்துப்பான், அந்த அம்மா வந்து இப்போ தொலைச்சிது இந்த மாதிரி பண்ணிட்டு போச்சுன்னு உங்களை திட்டுவோம். அதனால நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அவங்க யாரு, அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். நீ
புரியுதா? ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னா அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம். அவனுக்கு போயிட்டு ஒரு தங்க கட்டி எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எவனா வருவான், இப்போ அவனை பிடிச்சும் போயிடுவான், அவனை அடிச்சு தூக்கி போயிடுவான். யாருக்கு எதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். சரி, அந்த 4 வரி என்ன யாருக்கு அர்த்தம் தெரியல, யாருன்னா கேட்டால் பதில் கரெக்டாக சொல்லணும். வாழ்வு சதம் ஆமிதன். வாழ்வு சதம் அப்படின்னா நிஜம், நிலையானது அப்படின்னு அர்த்தம். வாழ்வு சதம் ஆம் இது என்று அப்படின்னு பிரிச்சுக்கினாரு. வாழ்வு சதம் ஆம் இதென்று அப்படி வரணும். குட், அது மாதிரி தான் கேட்கணும். சதம்னா 100ன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் 100 எடுத்துக்கூடாது, பர்மனெண்ட்னு எடுத்துக்கணும், நிலையானதுன்னு எடுத்துக்கணும். வாழ்வு நிலையானதுன்னு நினைச்சுக்கிறான் அவன். வாழ்வு சதம் ஆம் இது என்று. வாழ்வு சதம் கிடையாது. எவ்வளோ நாள் இருப்போம்? இங்கே போனால் இன்னிலேருந்து ஒரு 200 வருஷம் இருப்பீங்களா நீங்கள்? அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்க முடியாது. என்னாலும் எக்கி பார்த்தாலும் வால வயதுன்னு இந்த 16 வயது 18 வயது பருவமங்கைன்னு அர்த்தம். இளம் வயதுன்னு அர்த்தம். வாலை பருவம்னு சொல்கிறாங்கல்ல, வால வயதான அது அதுக்கு கீழே சின்னதாக அங்கங்கே ஓடி விளையாடுறது. இது கொஞ்சம் மெச்சூரானது. விடலைன்னா விளையாடுற பருவம் அது, அவ்வளோதான். ஆணு பொண்ணுன்னு எனக்கு தெரியல. சின்னது விடலை பருவம்னா அது தெரியாது. வால வயதானவங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்டு, டீனேஜ் என்ட்ரு ஆகிறான்னு அர்த்தம். பருவமெய்தி. அது அதாவது அதுக்கு அடுத்த வர வேடு கவனிக்கணும், அது பொருள் கவனிக்கணும். வால வயதான கொங்கை, மேரு நுதலான திங்கள், மாதர் மயலோடு இந்த நுதல்னு நெற்றி, மேருமலை போல. இந்த நெற்றினா நெற்றி கிடையாது, ஆக்சுவலாக இந்த புருவ மத்தி தான் அது. இந்த 2 மேருமலை மாதிரி இருக்குது. மேரு நுதலான திங்கள், திங்கள் போன்ற முகம், மேரு நுதலான திங்கள், மாதர் அப்படி இருக்கக்கூடிய மாதர் பெண்கள், மயலோடு சிந்தை மெலியாமல். இப்போ நமக்கு என்ன வேலை, நாம் என்ன செய்யணும்? நம்ம நம்முடைய டியூட்டி நம்ம செய்யணும். நோ தை செல்ஃப் அப்படின்னு ஒரு விவேகானந்தர், நீ உன்னை அறிவாயின்னு. நாம் நம்மை அறிவதில்லை. வள்ளல் பெருமனே சொல்றார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவேன்னு ஒரு பாடல் பாடுவார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நாதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ராப்பகல் இலா இடத்து வெண்ணிலாவே. இராப்பகல், இரவும் பகலும்னு அர்த்தம். இராப்பகல் இலா இடத்து வெண்ணிலாவே, நானும் இருக்க எண்ணி வாடுகிறேன் வெண்ணிலாவே. அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே, எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே. அதுக்கு என்ன பண்ணணும்? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. முதல்ல நம்ம யாரும் தெரியும், நமக்கு என்ன டியூட்டி, நமக்கு என்ன கடமை, அது தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், எப்போ வரணும், என்ன, அது நம் தன்னை அறிதல் வேண்டும். வாங்க, வணக்கம். என்ன அப்போ யார் தன்னை அறிகிறார்களோ அவர்களுக்கு பெருமான் எல்லாம் செய்வான். அது அறிய வேண்டும். வேற யாருக்கு என்ன டவுட்டு? அது தன்னை அறிந்து இன்பம் தமிழ் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. உங்களுக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அந்த இன்பம் நிச்சயம் பெருமான் தருவான், தர தயாராக இருக்கிறான். இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கமே இறைவனை நினைத்து இன்புறுதல் வேண்டும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, தனுகரண புவன போகங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால் அனுபவிப்பதற்கே, வெறுத்து ஒருப்பதற்கு அல்ல. ஆனால் அதே நேரத்திலே அந்த தனுகரண புவன போகங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நாம் அனுபவிக்கணும். இப்போ இவர் பாக்கெட்டில் இருக்கிற 1000 ரூபாய் எடுத்து நான் அனுபவிச்சேன்னா அது ஒத்துக்கிறாரு. என் கையில் இருக்கிறது தான் நான் எடுத்து அனுபவிக்கணும். அவர் ஏமாற மாட்டார், ஏமாந்தா.
விதிக்கப்பட்டது இல்லை. உங்கள் கையில் இருக்கிறது எடுத்து அனுபவிக்கலாம். நீங்கள் ஒரு வேலை இவர்கிட்ட ஒரு வேலை செஞ்சு அந்த 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க, யாரும் வேணாங்கிறா? புரியுதா? அவருக்கு என்ன கொடுக்க மாட்டார்? அவர் கல் மனசா என்ன? அதனால சீலமுள்ள தாயர் தந்தை மாது மனையான மைந்தர் சேரு பொருளாசை நெஞ்சு தடுமாறி. ஏன்னா இந்த தடுமாறி சொல்லும்போது நம்ம தடுமாறணும். தடுமாறி தீமை உருமாயை கொண்டு வாழ்வு சதம் ஆமிதென்று தேடினது போக என்று தெருவூடே வால வயதான கொங்கை மேருணுதலான திங்கள் மாதர் மயலோடு சிந்தை மெளியாமல் வாழும் மயில் மீது வந்து தாளினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரிவாயே. மாயவினை தீர அன்பு புரிவாயே. சேலவல நாடனங்கள் ஆர வயல் சூழும் இஞ்சி சேனிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேரும் அமரேசர் தங்கள் ஊர் இதென வாழ்வுகந்த தீரமிகு சூறை வென்ற திரள் வீரா. ஆலவிடம் மேவு கண்டர் கோலமுடன் நீடு மன்றுள் ஆடல் புரி ஈசர் தந்தை களி கூற ஆன மொழியே பகர்ந்து அவருக்கு என்ன பிடிக்கும்னா பிரணவம் பிடிக்கும். யாருக்கு? சிவபெருமானுக்கு. அதனால ஆன மொழியே பகர்ந்து சோலை மலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே. இப்போ சேலவல நாடனங்கள், சேலவல நாடு அனங்கள், அதாவது வயல்ல சேல் மீன்கள் இருக்கும், அதனால வளமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடங்கள்ல அன்னங்கள் அந்த மீன்களை பிடிச்சி இது பண்ணுறதுக்காக இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா ஆற வயல் சூழு மிஞ்சி அப்படின்னு மாலை போல் இந்த அன்னங்கள் அப்படி வரிசையாக நிற்குது. மீன் அப்படி கொத்தி சாப்பிட்லான்னு. சேல வல நாடனங்கள் ஆற வயல் சூழும் மிஞ்சி சேன் நிலவு தாவ செம்பொன் மணிமேடை. இந்த மீன் இருக்க இது நிலாவை பார்த்து ஓடுமா, அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கும். சேனிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேரும் அமரேசர் தங்கள் ஊரிதென வாழ்வுகந்த தீரமிகு சூறை வென்ற திரள் வீரா. அப்படின்னா இந்த சூரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்திரலோகம் மாதிரி தன்னை நாட்டை வச்சிருந்தாங்க. சேரும் அமரேசர் தங்கள் ஊரிதென வாழ்வுகந்த தீரமிகு சூறை வென்ற, அப்படி இருந்த சூரர்களை வென்ற திரள் வீரா. முதல்ல சுரேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுரேஷும் ஒரு ஆளுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. சுரேஷ்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. சுரர்னா தேவர். வெரி குட். சுரர்னா தேவர். அதனால தான் சுரேஷ் அப்படின்னா தேவர்களெல்லாம் போற்றக்கூடிய ஈஸ்வரன் அர்த்தம். சுரேஷ்னு பேர் வைப்பான் நம்மால். என்னன்னா தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய ஈஸ்வரன். இந்த பூலோகத்தில் இருக்க வணங்கினா பத்தாதான். 33 கோடி தேவர்கள், 46 ரிஷிகள், சித்த வித்யாதர், கந்தகாந்தரர், யட்சர், உரகர், புவனர், பைசாசர், அத்தனை பேரும் வணங்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பேர் சுரேஷ்னு பேர். சுரர்கள் வணங்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பேர் சுரேஷ்னு பேர். ரமேஷ்னா நீங்கள் சொல்ல வேணாம், மற்றவங்க சொல்லுவாங்க.
கிட்ட வரீங்க, கிட்ட வரீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். ரமேஷ்னா என்னன்னு இங்கே ஆளுக்கு தெரியலன்னா நம்மலாம் சிவபக்தி உடையவர்களாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. கரெக்ட். ராமர் வணங்கிய ஈஸ்வரன் பேர் ராமேஸ்வர், அது ரமேஷ்னு அர்த்தம். சுரேஷ் ரமேஷ் பரமேஸ்வரனா எல்லாத்துக்கும் மேம்பட்ட. அப்போ சேரும் அமரேசர் தங்கள் ஊர் இதென வாழ்வுகந்த தீரமிகு சூரை வென்ற திரள் வீரா. இங்கே சூரைன்னா அசுரனை, சூரபன்மனை, சூரபன்மனை வென்ற திரள் வீரா. ஆலவிடமேவு கண்டர். ஆலவிடம், விடம், ஆலவிடம், ஆலகால விடத்தை உண்டார் அவர். யாரு? சிவபெருமான். விடத்துக்கெல்லாம் பயங்கரமான விஷம்னு அர்த்தம். அது ஆலமனாவே விஷம், விஷம்னாலும் விஷம். ஆலவிடம்னா பயங்கரமான விஷம். பார்த்த மாத்திரத்தில் செத்து விடாது. பார்த்த மாத்திரத்தில் அது வரைக்கும் பொன்மேனியனாக இருந்த விஷ்ணு பகவான் நீல நிறத்தில் ஆயிட்டான். இது விஷம் வந்தது, அதை பார்த்த விஷ்ணு பகவான் அதை பார்த்த மாத்திரத்தில் ப்ளூ கலர் ஆகிட்டார். அப்போனா எவ்வளோ பெரிய விஷமாக இருக்கணும் அது. ஆலவிடம் மேவு உரைகின்ற கண்டர். சிவபெருமானுக்கு கண்டம் மட்டும்தான், கழுத்து மட்டும்தான் நீளமாக இருக்கும். நம்மால் என்ன பண்ணுவோம், சிவபெருமானை போட சொன்னால் முழுக்க ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிடுவோம். ஈஸியாக இருக்கு அவனுக்கு. மற்ற பொன்னார் மேனியன், பொன்னார் மேனியனே நம்ம இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு பாடுறோம், ஆனால் முழுசாக நீல கலர் அடிக்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்து சும்மா தானே வரீங்க. யாருன்னா கேள்வி கேட்டிங்களா? ஏன் கேட்கல? அப்போ பொன்னார் மேனியன்னா என்ன அர்த்தம் தெரியலையா உங்களுக்கு? நீலகண்டன் கரெக்டு, ஒத்துக்கிறேன். நீலகண்டன் தான், நோ டவுட். ஆனால் ஆமாம், அது ஏன் கண்டை மட்டும் நீளமாக இருக்குதுன்னு கேட்கலாம். நம்மளாம் சாப்பிட்டா உடம்பு முழுக்க நீளமாயிடும். இந்த அம்மா கழுத்து பிடிச்சிருச்சு. யார்? பக்கத்தில் இருக்கிற அம்மா. ஒரு பசுபதி நாயனார் சொல்லிட்டு பசவ புராணத்தில் ஒரு புராணம் உண்டு. அவர் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி உடையவர். ஒருத்தர் சொற்பொழி ஆட்டிகிட்டு இருக்கார். நம்ம திருமால் மாதிரி ஒருத்தர் சொற்பொழி ஆட்டிகிட்டு இருக்கார். இந்த இது கடையிறாங்க, எதை திருப்பார் கடலை கடைஞ்ச உடனே விஷம் வந்தது. எல்லாரும் அதை பார்த்து ஓடுறான். தேவாதி தேவர், பார்வதி தேவி, இந்திரன், சந்திரன் எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் ஓடி போய் எங்கே போனாங்க? சிவபெருமான் கிட்டே போகிறாங்க. சிவபெருமான் கிட்டே போய் என்னன்னு, இல்லை எங்களுக்கு ஆபத்து வந்துச்சு, எங்களை காப்பாற்றி ஆகணும். என்ன அப்படின்னு. இல்லை இதை மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து திருப்பார் கடலை கடைஞ்சோமா. திருப்பார் கடலை ஏன் கடைஞ்சிங்க? இல்லை நாங்கள் அமுதம் வரும்னு பார்த்தோம். அமுதம் எதுக்கு? சாகா வரம் ஒன்று. அதை என்கிட்ட கேட்டிருந்தேன், நான் கொடுத்துருப்பேனே. பெருமான் கிட்ட கேட்டால் அவர் கொடுத்துருப்பான்ற நம்பிக்கை இல்லை. தேவர்களுக்கே கூட பரமேஸ்வரன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதனால தான் அப்பர் சாமி ஒரு இடத்துல சாடுகிறார் தேவர்களை. அதை அந்த பாட்டை அப்புறம் சொல்கிறேன். என்ன அப்போது என்கிட்ட கேட்டால் நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு. இல்லை சாமி, ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டோம், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. எல்லோரும் ஓடுறாங்க, என்ன பண்ணுறது? பக்கத்தில் பார்த்தாரு, சுந்தரர் இருந்தார். நீ போய் விஷத்தை எடுத்துன்னு வந்தார். இவர் போகிறாரு, இது பண்ணி உருட்டி எடுத்துன்னு வர்றாரு. அது உருட்டி எடுத்துன்னு வர வரைக்கும் இவர் எதுக்கும் ஆகலை. அதனால தான் அவர் ஆளாள சுந்தரர்னு பேர். என்ன அது எடுத்துன்னு வர்றாரு, இவர் முழுங்குறாரு. முழுங்கும்போது இங்கே இது பண்ணி அந்த அம்மா பிடிச்சிட்டு இந்த கதையை இருந்தாலும் சொல்லின்னு இருக்கார். அப்போ இந்த பசுபதி நாயனார் அதை கேட்டுட்ருக்காரு. யோ நிறுத்திக்கா, சும்மா எங்கள் சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்றத ஒரு கதையாக சொல்லின்னு இருக்கீங்க, நிறுத்துங்க நீங்கள் அப்படின்னு. இல்லைங்க, அது ஏற்கனவே நடந்த வரலாறு, அது சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டுங்க. எங்கள் சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்றாரு, அதெல்லாம் தேவரெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். அதை ஒரு கதையாக சொல்லி நீங்கள் ஒரு 100 பேர் கூடின்னு இருப்பீங்களான்னு ஒரே தகராறு பண்ணுறாரு. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவர் ஒரு மேலே சாந்தப்படுத்தி ஒரு இடமா உட்கார வச்சாங்க. பக்கத்தில் சிவபெருமான் தோன்றினார். என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கியாப்பா, நீ உனக்கு என்ன வரம் வேணும் கொடு. அப்படி இறங்க பார்த்தாரு. ஓப்பா வேலையை பாரு அப்படின்னு. இல்லை நீ என் மேலே இவ்வளோ அன்பு இருந்தாலும் உங்களுக்கு வரம் தந்து தான் தீரும் அப்படின்னு. உங்களாலே உங்களையே காப்பாற்றிக்க முடியல, விஷத்தை மூழ்கிட்டீங்க, நீங்கள் என்னை எப்படி காப்பாற்றுவீங்க அப்படின்னு. இல்லை நீ வரம் கேட்கணும். அப்புறம் இவர் சொன்னாராம், உன் மடியிலே உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு வரத்தை கொடு அப்படின்னு. சரின்னு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு என் மடியில் உட்காந்துருக்கணும் சொன்னா, நீ தான் தெரியாமல் விஷத்தை முழுங்கிட்டேன், உன் மடியில் உட்காந்து கழுத்தையே பார்த்துன்னு இருப்பேன், விஷம் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் கழுத்தை பிடிச்சி விஷத்தை வெளியே தள்ளுவேன். அப்படின்னா பெருமான் மேலே எந்த அளவுக்கு பக்தி இருக்க வேண்டும்.
அதுபோல பக்தி. ஆலவிட மேவு கண்டர் கோலமுடன் நீடு மொன்றுள் ஆடல் புரி ஈசர் தந்தை. 2-3 வரலாறு அதில் சொல்றார். விஷத்தை சாப்பிட்ட வரலாறு. ஆலவிட மேவு கண்டர் கமா கோலமுடன் நீடு மன்றுள் ஆடல் புரி ஈசர் தந்தை. முருகப்பெருமானுக்கு அவர் யாரு? தந்தை. களிகூற கமா ஆன மொழியே பகர்ந்து. அவருக்கு என்ன பிரணவம் பிடிக்கும், அந்த பிரணவத்தை தனியாக சுவாமி மலையில் சொன்னதா ஒரு வரலாறு உண்டு. ஆன மொழியே பகர்ந்து. ஆனால் எங்கே இருக்காரு? சோலை மலை மேவு கந்த பெருமாளேன்னு முடிகிறார். ஆதி முதலாக என்ன, பரமேஸ்வரனுடைய பழைய மூர்த்தம் ஆறுமுகம். பரமேஸ்வரனுடைய பழைய இது ஆறுமுகம். அதனால தான் பாம்பன் சாமி சொல்லும்போது முருகப்பெருமான குமார பரமேஸ்வரன் வரும். பரமேஸ்வரன் குமார ரூபத்தில் இருந்தால் எப்படி இருப்பானோ அதனால் அது பேர் குமார பரமேஸ்வரன். யாருன்னா குமரக்கோட்டம் போயிருக்கீங்களா? காஞ்சிபுரத்தில் அங்கே சிவபெருமான் நெத்தியிலேருந்து இந்த பொறி வர்ற இந்த டிராயிங் பார்த்துக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அது ஒரு டிராயிங் போட்டுருக்கோம், அது பார்த்துங்க. பார்க்கல, அப்படி வரைஞ்சிருக்கோம், அது பார்த்துட்டு அது வந்து திரும்பிட்டு இருக்குங்க. எல்லோரும் ஞானம் வாங்கினீங்களா? ஞானம் பண்ண போகிறீங்க. தியானம் பண்ணால் அப்போ சரியாக பார்த்துக்க மாட்டீங்க. யார் கரெக்டாக பார்த்தீங்க? இவங்க போகும்போது கும்பாபிஷேகத்துக்கு முடியுது 6 தாமரைப்பூ கரெக்டு. அவர் எப்படி சிவபெருமான் எப்படி வரைஞ்சிருப்பாங்க? சிவபெருமான 6 முகத்துலேருந்து 6 நெத்திக்கண் இருக்கும். 6 நெத்திக்கண்லேருந்து 6 பொறி வரும். 6 பொறியும் 6 குழந்தையாகும். நம்ம சினிமாவில் அப்படி காட்ட மாறோம். ஒரே இதில் 6 பொறி வர மாதிரி காட்டுவோம். ஏன்னா அவருக்கு 6 முகத்தை அட்டாச் பண்ண முடியல. அப்போ அதனால் பரமேஸ்வரனுடைய பழைய முகம் 6 முகம் என்ன. அதனால் ஆதி முதலாக வந்த பெருமாள் என்னார்? நீங்கள் கேட்டிங்களா ஆதி முதலாக வந்தேன்னு? சரி, இப்போ பாடலை நல்லா நேராக உட்காருங்க. சோர்ந்து உட்காந்துருக்கவங்கெல்லாம் உட்காருங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. சீலமுல தாயர் தந்தை சொல்லுங்க. மாதுமனையான மைந்தர் சேரு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி தீமை உருமாயை கொண்டு வாழ்வு சதம் ஆமிதென்று தேடினது போக என்று தெருவூடே வால வயதான கொங்கை மேருணுதலான திங்கள் மாதர்மயலோடு சிந்தை மெளியாமல் வாழும் மயில் மீது வந்து தாளினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரிவாயே சேலவல நாடனங்கள் ஆரவயல் சூழுமிஞ்சி சேலவல நாடு அனங்கள் சேலவல நாடு அன்னங்கள் சேலவல நாடனங்கள் ஆரவயல் சூழும் இஞ்சி சேலவல நாடு அனங்கள் சேலவல நாடு அன்னங்கள் சேரவயவாடு அன்னங்கள் ஆரவயல் சூழும் மிஞ்சி சேனிலவு தாவ செம்பொன் மணிமேடை
சேரும் அமரேசர் தங்கள் ஊர் இது என வாழ்வுகந்த ஊர் இது என வாழ்வுகந்த தீரமிகு சூரை வென்ற திரள் வீரா ஆலவிடமேவு கண்டர் ஆலவிடம் மேவு கண்டர் கோலமுடன் நீடு மன்றுள் ஆடல் புரி ஈசர் தந்தை களி கூற ஆன மொழியே பகர்ந்து சோலை மலை மேவு கந்த. இங்க மேவு கந்தன் படி சொல்லக்கூடாது, இங்க மேவு கந்தன் சொன்ன. சோலை மலை மேவு கந்த பெருமாளே